நான் ஏசப்பாவைத்தான் ஏசப்பாவை என் பிள்ளை இப்படி எல்லாரும் கதைக்காங்க என் பிள்ளைக்கு சுவத்தை தாங்கப்பான்னு சொல்லி இது செஞ்சேன். ஹலோ மச்சான், எந்த ஊருன்னு தெரியுமா? ஓந்தாஜ் மேடமா ஏரியா தோணாவா யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு. ஆபீஸ் உரிமையாளரின் அன்பு தம்பி தாயாரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க ஒரு சின்ன உதவியா தந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கொண்டு கொடுத்துருவோமா தாயாரன்? இந்த பாரம் அந்த பிள்ளை குடியில பாரம் எப்படி இருக்கு. இதனால அந்த பிள்ளைகள் படுக்கலாம். அவங்கள நிலைமைய கேட்போமா தான். சரியா? வாங்க. இப்படி சுகமா இருக்கியா? என்ன நாங்க சுகமா இருக்கல? இது வந்து தங்கச்சி யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துச்சு இந்த உதவி. ஆபீஸ் ரிலேஷன் உரிமையாளரையும் அன்பு தம்பி அவர் தாயாகரன் அவர் பிறந்த நாளுக்காக இந்த உதவி வந்து சாமானை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த தாயாகரன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் உங்களுக்காக உதவி செய்ய சொல்லி வந்திருக்கு. இந்த உதவி செஞ்ச அந்த அண்ணாவுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாத்திரமல்ல, நான் எங்களோட நிலைமையே சொல்ல போனா நாங்க எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கோம். ஒரு நேர சாப்பாட்டோட இந்த பிள்ளைகளுக்கும் கூட சாப்பாடு இல்லாம ஒரு நேர சாப்பாட்டோட இருந்திருக்கிறேன். மற்றது இந்த வீடு வந்து வீடு மழை பெஞ்சா ஒழுகுறது, வீடு தகரம் கொஞ்சம் இட்டுது. அப்ப மழை பெஞ்சா ஒழுகுற பக்கத்து வீட்டுலாம் தூங்குற. மற்ற பிள்ளைகளுக்கும் 2-3 நாள் நான் பக்கத்துலாம் சாப்பாடு வாங்கி வாங்கி கொடுத்தேன். பிள்ளைக்கும் வருத்தம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு கூட என்னட்ட காசு இல்லை. இன்றைக்கு கூட என் பிள்ளைக்கு கிளி. இன்றைக்கும் கூட நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கத்தி தான் போனேன் நான் காலையில. இப்படி பாரு என் நிலைமையை பாரு. இந்த பிள்ளைய கொண்டு நான் இவ்வளவு தூரம் நடக்க தெரியவில்லை. கழுகாவளை மட்டும் நடந்துதான் போனேன். பிறகு என்னோட படிச்ச பிள்ளைய ஒரு வீட்டை போய் தான் பஸ்ஸுக்கும் கூட காசு வாங்கி நான் பிள்ளைய கிளீனுக்கு கொண்டு போய் வந்தேன். இன்றைக்கு கூட இந்த வரக்கூட நினைச்ச நான் தம்பி என்ன செய்தானோ, தம்பி சாப்பாட்டுக்கு நெஞ்சாரு. இவருக்கு வந்து 3 வயசு, சாப்பாடு இல்லாம கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாரு. எந்த நேரமும் சோறு கேட்டு கொண்டிருப்பேன். அப்ப நான் போக்குடையும் என்னட்ட கேட்டவன். அப்ப அம்மா எனக்கு பசிக்குதம்மா, என்னவும் தந்து கொண்டு போங்கன்னு கேட்டவன். நான் சொன்னேன், இந்த அம்மா பிள்ளைய கிளீனுக்கு கொண்டு போயிட்டு வாரன்மான், இங்க வந்து என்ன செஞ்சு தாரேன்னு சொல்லி விட்டுதான் போனேன். நான் நினைக்கல இவ்வளவு எனக்கு சாமான் வரும், இப்படி இதா இருக்குமென்னு நினைக்கல. நான் இப்படிதான் இவங்க அப்பாவும் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிற ஒரு சத காசும் தாரில்ல. சரியான சந்தேகம். அவரும் விட்டுட்டு போயிட்டார். நான் நினைச்சு கொண்டிருந்தேன் இந்த பிள்ளையில என்ன எப்படி வளர்க்குறேன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தேன். அப்பையும் இந்த பிள்ளைக்கு வருத்தம் அந்த இடத்தையும் எல்லாரும் கூடி இருந்து கதைச்சவங்க பிள்ளையில கால் அழுகி மணக்குது என்று சொல்லி நான் கிட்டத்தட்ட 1 கிழமையா நான் ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய வச்சிருந்தேன். அந்த இடத்திலும் நான் வந்து கிறிஸ்டியன் சேர்ச்சிக்கு போறேன். அந்த இடத்திலும் நான் ஏசப்பாவைத்தான் ஏசப்பாவை என் பிள்ளை இப்படி எல்லாரும் கதைக்காங்க, என் பிள்ளைக்கு சுவத்தை தாங்கப்பான்னு சொல்லி இது செஞ்சேன். அதே நாளில் நான் 3வது நாள் இந்த வீட்டுக்கு நான் டிக்கெட் வெட்டி வர கடவுளை எனக்கு உதவி செய்தார். இப்ப மாசம் கிளீனுக்கு போட்டு தந்திருக்காங்க. போறதுக்கு கூட என்னட்ட காசு இல்லை. மட்டக்களப்புலாம் போட்டு தந்திருக்காங்க. மட்டக்களப்புலையும் களுவாஞ்சிக்குடி ஏண்டா நான் இதுக்குள்ளால நடந்து போறேன். நான் பலமையா மட்டக்களப்புன்னு சொன்னா எனக்கு போறதுக்கு வசதி இல்லை. பிள்ளைக்கு சொல்லிருக்காங்க ரத்தத்துல கிருமி என்று சொல்லி பிள்ளை மற்றது நிற குறைஞ்சிட்டாவோ போசாக்கு காணலாம் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கின்றது எனக்கு வந்து கேட்டதுக்கு அப்புறம் தெரியும். உங்களோட வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்தா நான் கொண்டு தாரேன்னா அப்படி கவலைப்படக்கூடாது. சரியா?
கிடைக்கும், திரும்ப வருவான். பாவா நாமண்ணா பிஸ்கட் சாப்பிடு. வாங்கிருங்க தம்பி, வாங்கிருங்க.